தகவல் அலுவலர் அவர்களின் சீரிய மேற்பார்வையில் நடைபெற்று வரும் நிகழ்வுகளின் வரிசையில் இன்று நடைபெறவிருக்கின்ற கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி இன் அண்ட் அரவுண்ட் ஹோம் என்ற நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள திருமிகு அருள் கேப்ரியல் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம். தொடர்ந்து இந்த நிகழ்விற்கு தலைமையேற்றுள்ள நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களையும் வரவேற்கிறோம். மேலும் இந்த நிகழ்விற்கு வருகை புரிந்துள்ள குழந்தைகள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக வருக வருகை என்று அன்போடு வரவேற்கிறோம். தற்பொழுது நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை நம் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்கள் சிறப்பு செய்திடுவார். நன்றி மேம். தொடர்ந்து நம் சிறப்பு விருந்தினர் அவர்களை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. இன்றைய நாளில் நம்மளிடையே சிறப்புரையாற்ற வந்திருக்கும் ஜெயின் பிரிட்டோ மேல்நிலைப் பள்ளியின் ஆசிரியராக பணிபுரிந்து கொண்டிருக்கும் திருமிகு அருள் கேப்ரியல் ஐயா அவர்களை கலைஞர் நூற்றாண்டு நூலகம் சார்பாக வருக வருகை என்று வரவேற்கிறோம். இவர் வேதியியல் துறையில் இளங்கலை, முதுகலை மற்றும் இளநிலை ஆய்வு பட்டங்களை பெற்றவர். மேலும் கல்வியியல் வேதியியல் பட்டம் பெற்ற இவர் கடந்த 34 வருடங்களாக ஆசிரியர் பணியில் சிறப்பாக செயல்பட்டு வருகின்றார். தொடர்ந்து மத்திய அறிவியல் தொழில்நுட்பத்துறையின் விஞ்ஞான பிரச்சாரில் தொடர் ஒருங்கிணைப்பாளராகவும் வானொலியில் சுற்றுச்சூழல் குறித்த சிந்தனைகளை நாடக வடிவில் மக்களிடையே கொண்டு செல்பவராகவும் இவர் இருக்கின்றார். அத்துடன் தமிழ்நாடு அறிவியல் இயக்கத்தின் துணை தலைவராகவும் பொறுப்பு வகித்து வருகின்றார். இவரது அர்ப்பணிப்புமிக்க மற்றும் திறமையான ஆசிரியர் பணிகள் மென்மேலும் சிறப்புற கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் சார்பாக எங்களது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். குட் மார்னிங். ஞாயிற்றுக்கிழமையில் இப்படி வந்து வகுப்பில் உட்கார்றது கஷ்டமாக இருக்கா? அப்படி இருக்கிறவங்களை கஷ்டப்படுத்த வேணாம்ன்றதுக்காக தான் எதுவும் நான் நடத்தலை. எல்லாம் நம்ம செய்ய போகிறோம். நீங்களும் நானும் சேர்ந்து சில விஷயங்கள் செய்ய போகிறோம். முதல்ல இந்த நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பாடலோடு ஆரம்பிப்போம், உற்சாகமாக. ஓகேயா? இந்த கிட்ஸ் எல்லாம் அப்படியே கொஞ்சம் எந்திரிச்சுக்கலாம். பெரியவங்க உட்காந்துருக்கட்டும், கிட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எந்திரிங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சாங், இந்த சாங்கோடு நம்ம பாடலை ஆரம்பிப்போம். பாட்டு பாட எல்லாருக்கும் பிடிக்கும் தானே? பிடிக்கும் இல்லையா? நான் பாடுறேன், திருப்பி திருப்பி பாடணும். இது வந்து நம்ம எல்லாரும் சேர்ந்து இப்போ ஒரு ட்ரிப்பு போகிறோம், பிக்னிக் போகிறோம். பிக்னிக் போகிறப்ப ரொம்ப ஜாலியாக கிளம்புவோம் தானே? அந்த பிக்னிக்கில் என்னென்னலாம் பார்த்தேன் அப்படின்னு அடுத்த நாள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல போகிறீங்க. அதான் பாட்டு. ஓகேயா? படிக்கலாமா? எஸ். ஒன்னாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. பாடுங்க பார்ப்போம். ஒன்னாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. பாடுங்க. எல்லாரும் சத்தமா பாடலாம். ஒன்னாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ, ஒரு கொஞ்சுங்கிளி கண்டோ. எல்லாரும் சேர்ந்து பாடுறீங்களா? ஒன்னாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. உல்லாசம், ஹாப்பியா, சரியா? உல்லாச யாத்திரை போயே போ. ஒரு கொஞ்சுங்கிளி கண்டோம். ஒரு குட்டி கிளி, சரியா? கொஞ்சம் கிளி, குட்டி கிளி கண்டோம். ரெண்டாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. ரெண்டு செண்டு மல்லி, ஒரு கொஞ்சுங்கிளி கண்டோ. மறுபடியும் பாடுங்க. ரெண்டாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. ரெண்டு செண்டு மல்லி, ஒரு கொஞ்சுங்கிளி கண்டோ. ரெண்டு செண்டு மல்லி, ஒரு கொஞ்சுங்கிளி கண்டோம். மூணாம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. தப்பா பாடுறேன், சத்தமா பாடுறான்.
நீங்கள்லாம் அமைதியாக பாடுறீங்க, அதனால் அவன் குரல் தான் ஓங்கி ஒலிக்குது. நீங்களும் சத்தமாக பாடணும், சரியா? 3ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோ. 3 முல்லப்பூ சொல்லுங்க, 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோ. 4ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. பாடுங்க. 4 நாரங்கா 3 முல்லப்பூ. நல்லா கவனிக்கணும், கவனிச்சுட்டு வரிசையா பாடணும். 4 நாரங்கா 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? 4ல இருந்து ஆரம்பிக்கணும். 4 நாரங்கா பூ செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். 5ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. 5 மஞ்சாடி 4 நாரங்கா 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். 6ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. 6 ஆறாவு. ஆறாவுன்னா தெரியுமா? யானைக்குட்டி. பெருசாந்தா யானை, யானைக்குட்டிக்கு பேர் ஆறாவு. 6 ஆறாவு. 5 மஞ்சாடி 4 நாரங்கா 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். 7ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. 7 ஏலக்கா 6 ஆறாவு. 5 மஞ்சாடி 4 நாரங்கா 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். 8ஆம் நாள் உல்லாச யாத்திரை போயே போ. 8 எட்டங்கா 7 ஏலக்கா 6 ஆறாவு. 5 மஞ்சாடி 4 நாரங்கா 3 முல்லப்பூ 2 செண்டுமல்லி 1 கொஞ்சுங்கிளி கண்டோம். ஓகே, இப்படியே பாட்டு போய்கிட்டே இருக்குது. சந்தோஷம், உற்சாகமாக பாடிய அத்தனை குழந்தைகளுக்கும் வாழ்த்துக்கள். கைதட்டிடலாம். ஓகே, உட்காருங்க. எஸ், இப்போ இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. நீங்கள் எல்லாம் இன்னும் கெமிஸ்ட்ரினா என்னன்னு அறிமுகமாக இருக்க மாட்டீங்க. தமிழில் வேதியியல்னு சொல்கிறோம், ஆங்கிலத்தில் கெமிஸ்ட்ரி. இந்த கெமிஸ்ட்ரியை பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்க, வண்ணமயமான வேதியியல். இப்போ இந்த ரூம் எடுத்துப்போம். இந்த ரூமில் அப்படியே அந்த ஓரத்துலேருந்து பாருங்கள், அப்படியே கலர்ஃபுல்லாக இருக்கா? இந்த பெயிண்டிங்ஸ் எல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் அங்கே ஸ்க்ரீன் பாருங்கள், நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கா? அப்புறம் அப்படியே மேலே பாருங்கள். இப்படி நாம் இருக்கிற இடம். அடுத்து நீங்கள் உங்களுடைய ட்ரெஸ்ஸை பாருங்கள், ஒவ்வொருத்தரும் அப்படியே ரொம்ப கலர்ஃபுல்லாக வந்திருக்கிறீங்க. இந்த கலர்ஸ் எல்லாமே வேதியியலிருந்து தான் வருது. ஒன்று இயற்கையிலேயே வேதியியல் இருக்குது, இயற்கையான வேதியியல் இருக்குது. இந்த இங்கே ஒரு சில பூக்கள்லாம் வச்சுருக்கிறேன், சரியா? உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ளவர். இது என்ன பூ?
செம்பருத்தி. ஆங்கிலத்தில் என்ன சொல்லலாம்? ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்லலாம். அது அறிவியல் பேர் சூஃப்ளார். SHOE OE. சரியா? சூஃப்ளார்னு சொல்கிறாங்க, ஹைபிஸ்கஸ்ன்னு சொல்கிறாங்க. சைனா ரோஸ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது இதுக்கு. செம்பருத்தி. இதிலெல்லாம் பாருங்கள், இந்த அழகான கலர் இயற்கையிலேயே வேதியியல் நடந்து இங்கே வந்திருக்குது. இது ஒரு அழகான பூ. இந்த பூவுக்கு பேர் தெரியுமா? சங்குப்பூ. சரியா? கிளிட்டோரியா அப்படின்னு சொல்லப்படுது இந்த பூவு. இயற்கையிலேயே அழகாக டபுள் கலர் எவ்வளோ அழகாக பிரிண்ட் ஆகிருக்கு பாருங்க. ஓரத்தில் வந்து ஒரு நல்ல டார்க் ப்ளூ, நடுவில் ஒரு க்ரீனிஷ் எல்லோவில் இயற்கையிலேயே வேதியியலில் வண்ணங்களாக உண்டாயிருக்குது. செயற்கையாகவும் வண்ணங்களை உருவாக்குறாங்க. வேதியியல் அறிவை பயன்படுத்தி மனிதர்கள் வந்து புதுசு புதுசாக உண்டாக்கி தான் இப்போ நம்ம ட்ரெஸ் எல்லாம் இப்படி மாறி இருக்கு. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி இப்படி கலர்ஃபுல் ட்ரெஸ் யாருமே போடலை. எல்லாரும் வெள்ளை கலர் ட்ரெஸ் மட்டுமே தான் போட்டிருந்தாங்க. ஒயிட்டில் தான் வேஷ்டி, ஒயிட்டில் தான் சேலை. எப்போ வேதியியல் மூலமாக நிறங்கள் கண்டுபிடிக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ தான் கலர் கலராக ஒவ்வொருத்தரும் ட்ரெஸ் பண்ணுறோம். இன்றைக்கும் கண்ணை பறிக்கிற கலர்ஸ்லாம் நம்ம வந்து ஆடைகள் உடுத்துகிறோம். சாப்பாடு கூட உனக்கெல்லாம் வெள்ளை நிறத்தில் இட்லி சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். இப்போ கலர் கலராக ஃபுட்டு சாப்பிட்றோம். சரியா? ஹோட்டல்ஸில் போகிறோம், அல்லது ஒரு பேக்கரிக்கு போகிறோம், ஐஸ்கிரீம் கடைக்கு போகிறோம். எல்லாமே நான் எல்லாம் குட்டி பையனாக இருந்தப்போ பால் ஐஸ் அப்படின்னு வெள்ளை கலரில் ஒரு ஐஸ் இருக்கும். அதுதான் இருக்கிறதுலே த ஹையஸ்ட் பிராண்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஐஸ். அதுதான் இப்போ அந்த ஒயிட் கலரை மாற்றி கலர்ஃபுல்லாக ஐஸ்கிரீம்லாம் வந்துடுச்சு. எல்லா பொருள்கள்லையும் இந்த நிறங்கள் வருது. அப்போ இந்த வேதியியல் என்பதே, வேதியியல் படிப்பு அல்லது வேதியியல் ஆராய்ச்சி பண்ணுறவங்க அவங்க எல்லாருமே திருப்பி இந்த நிறங்களுக்குள்ளே தான் வர்றாங்க. ஸோ அதனால தான் இன்னைக்கு அந்த ஒரு டாபிக் எடுத்து கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி, வண்ணமயமான வேதியியல். வேதியியல்னா ஏதோ ஈக்குவேஷன் அப்படின்னு யாரும் நினச்சிக்க கூடாது. ஏதோ ஃபார்முலாஸ் நிறையா சொல்லி தருவாங்க, அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் சும்மா ஒரு அடிப்படையானது. அதை வைத்துக்கொண்டு எப்படி வண்ணங்கள் உருவாகிறது, வண்ணத்தின் மூலம் நமக்கு பார்க்குறதுக்கு வண்ணமாக பார்த்தா நல்லா பிடிக்கும். பிளாக் அண்ட் ஒயிட்டில் பார்க்குறத விட எதையுமே கலர்ஃபுல்லாக நிறங்களோடு பார்ப்பது பிடிக்கும் இல்லையா? அதுக்காக தான் உலகத்தில் இருக்கிற அத்தனை வேதியியல் ஆய்வுக்கூடங்கள்லையும் அல்லது தொழிற்சாலைகளில் வண்ணங்கள் உருவாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. நம்ம டாப்பிக்கில் அப்படி கெமிஸ்ட்ரி கலர்ஸோடு நிப்பாட்டலை. அதுக்கு அடுத்து ஒரு லைன் கொடுத்துருக்குறாங்க சார். கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி இன் அண்ட் அரவுண்ட் ஹோம் அப்படின்னு தான் தலைப்பு கொடுத்துருக்காங்க. நமது வீட்டை சுற்றி வேதியியல் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம வீட்டுக்குள்ள வேதியியல் தொழிற்சாலை இருக்குதா? தொழிற்சாலை இருக்குதா? இல்லை. வீட்டுக்குள்ள வேதியியல் இருக்குதா? அந்த 2 பேரெல்லாம் சொல்லுங்க. உங்க வீட்டில் லேப் இருக்கா? கெமிஸ்ட்ரி லேப் இருக்கா? இல்லை. இந்த குட்டி பாப்பா சொல்லுங்க, உங்க வீட்டில் கெமிஸ்ட்ரி லேப் இருக்கா? எல்லார் வீட்டுக்குள்ளேயும் லேப் இருக்கு. சரியா? இப்போ அந்த ஒவ்வொரு லேபு தான் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். வீடுகளுக்குள்ளே இருக்குது. நம்ம ஊரில் கிராமங்களாக இருக்கட்டும், டவுனாக இருக்கட்டும், நீங்கள் எல்லாம் போயிருப்பீங்க. கல்யாணத்துக்கு போயிருக்கீங்களா? ஃபங்க்ஷன் மண்டபத்துக்கெலாம் போயிருக்கீங்களா? மண்டபத்துக்கு பொண்ணு மாப்பிள்ளை 2 பேரும் வர்றப்ப ஒரு பாட்டு பாடுவாங்க. என்ன பாட்டு? மணமகளே மணமகளே வா வா, அப்படி ஒரு பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டிருக்கீங்களா இல்லையா? அந்த பாட்டு நடக்கும் பொழுது அந்த இடத்துல ஒரு கெமிஸ்ட்ரி லேப் இருக்கும். அதை யாராவது கவனிச்சிருக்கீங்களா? அந்த பெண்ணையும் அந்த மாப்பிள்ளையையும் வரவேற்பதற்கு ஆரத்தி எடுப்பாங்க. அந்த ஆரத்தி வந்து ஒரு அழகான வண்ணமயமான வேதியியல். ஓகேயா? இந்த 2 குட்டி பாப்பா வாங்க, நீங்கள் தான் இப்போ ஆரத்தி எடுக்க போகிறீங்க. ஓடியாங்க. குட் வைப்ஸ் போட்டு வந்திருக்கிறீங்க. இங்கே வாங்க, முன்னாடி வாங்க. அப்படி நின்றுக்கங்க. இதுதான் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆரத்தி தட்டு. சரியா? இப்போ நீங்கள் எல்லாருக்கும் ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி என்ன கலரில் எடுக்கணும்? ஆரத்தி பார்த்துருக்கீங்களா? பார்த்ததே இல்லையா? சரி, இன்னைக்கு பார்த்துருவோம். கையில் பிடிச்சிக்குங்க.
நம்ம வீட்டில், நீங்கள் வீட்டில் போய் செஞ்சு பார்க்கலாம். இது என்ன பொடி? மஞ்சள். உங்கள் வீட்டில் இருக்கு இல்லையா? இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கேட்டேன், இருக்கா அப்படின்னு கேட்டேன், லேப் இருக்கான்னு கேட்டேன் உங்கள் வீட்டில். இருக்கு இல்லையா? மஞ்சள் பொடி இருக்கு இல்லையா? உங்கள் அம்மாட்ட கேளுங்க, கொடுத்துருவாங்க. இங்கிட்டு வாங்க, நடுவில் வாங்க. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துக்கங்க. சரியா? வீட்டில் போய் நீங்கள் செஞ்சு பார்க்குறதுக்கு தான் கொடுக்குறேன். உட்காருங்க. அதில் கொஞ்சோண்டு மஞ்சள் தூள், அம்மாட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சோண்டு தருவாங்க. மஞ்சள் தண்ணி, மஞ்சள் கரைச்சாச்சு, பிடிச்சிக்கோங்க. இது உங்கள் வீட்டில் உள்ள இன்னொரு பொருள், சுண்ணாம்பு. சுண்ணாம்பு உங்கள் வீட்டில் கேளுங்க. வெத்தலை போடுவோம் இல்லையா? வெத்தலை போடுறாங்க இல்லையா? அந்த சுண்ணாம்பு. இங்கே இந்த கரைச்சி வச்சுருக்க தண்ணி என்ன கலரில் இருக்கு? எல்லாரும் பார்த்துட்டிங்களா? என்ன கலரில் இருக்கு? எல்லோ கலரில் இருக்குதா? உட்காந்துருங்க. உங்கள் அம்மா அல்லது அப்பாவிட்ட கேட்டுக்கிட்டு இந்த இதை செய்யுங்க. கொஞ்சோண்டு சுண்ணாம்பு எடுத்து கலக்குன்னு கலக்கிக்கிட்டே இருங்க. சும்மா கையால் கலக்கலாம் அல்லது ஸ்பூன் இருந்தால் கலக்கலாம். கலர் மாறிடுச்சா? கலர் மாறிடுச்சு இல்லையா? தொடக்கூடாது, தொடக்கூடாது. இப்போ இடத்துல போய் உட்காந்துக்குங்க. இப்போ ஆரத்தி எடுக்க போகிறாங்க. எல்லாருக்கும் வந்திருக்கவங்க எல்லாத்தையும் நீங்கள் வரவேற்கணும். எப்படி வரவேற்கணும்? இப்படி ஆரத்தி எடுக்கணும். 3 தடவை இப்படி சுற்றணும். சுற்றுங்க பார்ப்போம். பியூட்டிஃபுல். கை தட்டுங்க மற்ற எல்லாரும். பைய பைய பைய. யாருக்காவது இந்த கூட்டத்தில் உனக்கு பிடிச்சவங்களுக்கு போய் இப்படி ஆரத்தி எடுத்து தொட்டு அப்படியே பொட்டு வச்சுட்டு போயிருங்க. யாருக்காவது இந்த ஃப்ரண்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு எஸ், ஆரத்தி வச்சு தொட்டு. வெரி குட், நைஸ். ஸோ ஆரத்தி எடுப்பது ஒரு பெரிய வேதியியல் தான். குட், வெரி குட். இப்போ இடத்துல போய் உட்காந்துக்கணும். அங்கே கலர் சேஞ்ச் அழகாக தெரியுது பார்த்தீங்களா? பார்த்தீங்க இல்லையா? எல்லாரும் மஞ்சள் நிறத்தில் இருந்துச்சு, இப்போ சிகப்பு நிறத்தில் மாறி இருக்கு. இதுதான் வேதியியல். வேதியியல்னால் என்னமோ பெருசாக கிடையாது. நம்ம வீட்டில் தினசரி நாம் செய்கிற சின்ன சின்ன செயல்களில் கெமிஸ்ட்ரி இருக்குது. அழகாக இந்த கலர் சேஞ்ச் நீங்கள் எல்லாரும் செஞ்சு பார்க்கலாம் வீட்டுக்கு போனோன்னே. 2 பொருள் தான், மஞ்சள், சுண்ணாம்பு. குறித்து வச்சுக்கிறவங்க குறித்து வச்சுக்கோங்க. மஞ்சளை தண்ணீரில் கரைச்சிட்டு மஞ்சள் நிறத்தில் இருக்கும். சுண்ணாம்பு லேசாக தடவின உடனே அது சிவப்பு நிறத்திற்கு மாறிவிடும். ஸோ அந்த திருமண வீடுகளில் ஆரத்தி எடுக்கிறதெல்லாம் இதுதான். அடுத்து மிக முக்கியமான ஒன்று எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். நம்ம இந்தியாவில் இருக்கிறோம். இந்தியாவில் பெண்கள் எல்லாரும் குங்குமம் நெத்தியில் வைக்கிறாங்க இல்லையா? இங்கே வைப்பாங்க அல்லது இந்த முடி இருக்கிற இடத்துட்ட வைப்பாங்க. அந்த குங்குமம் எந்த மரத்தில் காய்க்குது? எந்த மரத்தில் காய்க்குது? குங்கும மரம். அப்படியா? மாமரமா? எந்த மரத்தில் காய்க்குது? எந்த மரத்துலையும் காய்க்கல. அது வேதியியலால் செய்யப்பட்ட ஒரு பொருள். இப்போ நம்ம செஞ்சோம் இல்லையா? இது திரவமாக செஞ்சோம். மஞ்சளில் கரைச்சி அதில் சுண்ணாம்பு சேர்த்தோம். இதையே பவுடராக செஞ்சால் அதுதான் குங்குமம். கும்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, குங்குமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குங்குமம் மஞ்சளால் செய்யப்பட்ட ஒரு பொருள், டர்மரிக் பவுடர். மஞ்சள் பவுடரில் ஒரு சுண்ணாம்பு கொஞ்சம் சேர்த்தா குங்கும பொடி வந்துடும். அதில் மணமுடையதாக மாற்றிக்கிடுவாங்க. குங்குமம் வைக்கிறப்போ ஒரு மணம் இருக்கும், குங்குமம் மாற்றிக்கிறாங்க. ஸோ இது ரெண்டுமே நம்ம வீட்டை சுற்றி நடைபெறுகிற ஒரு வேதியியல். நல்லா இருக்கா? ரைட். அந்த 2 குட்டீஸுக்கும் 2 சாக்லேட் கொடுத்துருவோம். அந்த ஆரத்தி எடுத்த 2 குட்டீஸ் ஓடியாங்க. யார் யார் இங்கே என்கிட்ட வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறீங்களோ அவங்க எல்லாருக்கும் சாக்லேட் கொடுப்பேன். அப்போ ஆர்வமாக நீங்கள் இங்கே வரணும். சாக்லேட் எடுத்துக்கங்க. ரைட், உட்காருங்க.
ரைட். அடுத்து ஆகஸ்ட் மாதத்தில் நம்ம எல்லாரும் சுதந்திர தினம் அப்படின்னு ஒன்று கொண்டாடுவோமா? என்னைக்கு? ஆகஸ்ட் 15. வெரி குட். இதுக்கே உனக்கு ஒரு சாக்லேட். அழகா பேர் டேட்டு தெரிஞ்சு வச்சிருக்கிறீங்க. வெரி குட். ஆகஸ்ட் 15 இந்தியா நேற்று முந்தா நாள் கொண்டாடினோம். ஃப்ரைடே கொண்டாடினோம் இல்லையா? இப்போ நாம் இங்கே மறுபடியும் தேசிய சுதந்திர தினத்தை கொண்டாட போகிறோம். ரொம்ப அழகாக கொண்டாட போகிறோம். கொடி வரைய போகிறோம், கொடி உண்டாக்க போகிறோம், தேசிய கொடி உண்டாக்க போகிறோம். கொடி உண்டாக்குறதுக்கு தான் இந்த மாதிரி இயற்கையாக நம்ம வீட்டு பக்கம் இருக்கக்கூடிய ஒரு பூவை எடுத்துக்கிறோம். மை உறிஞ்சும் தாள் அப்படின்னு ஒரு தாள் எங்கள் காலத்துலலாம் இருந்துச்சு. நாங்கள்லாம் மையில் தான் மை ஊற்றி பேனாவில் எழுதிக்கிட்டு இருந்தோம். நீங்கள்லாம் இப்போ அதுக்கப்புறம் ரீஃபில் வந்துச்சு. இப்போ எப்படி பேனா இருக்குது? கேட்ரிட்ஸுக்கு வந்துட்டீங்க. அப்போ நாங்கள் மை எங்களை அறியாமலே கொட்டிடும், பேப்பரில் கொட்டும். அதை ஒத்தி எடுக்கிறதுக்குன்னு ஒரு பேப்பர் இருக்குது, மை உறிஞ்சும் தாள்னு சொல்லுவோம். நீங்கள் சாதாரண பேப்பர்லையும் செய்யலாம். ஓகே, இந்த பூவை எடுத்து உட்காருங்க எல்லாருக்கும் இப்படி வச்சு சும்மா இந்த பூவை நீங்கள் வாட்டுக்கும் அப்படியே தேய்க்க வேண்டியதான். தேய்ச்சா அழகாக அப்படியே கலர் வரும். வருதா? ஒரு ஊதா நிறத்தில் வருதா? நடுவில் கொஞ்சோண்டு கேப் விட்டுக்கங்க. ஓகே, மேலும் கீழையும் இந்த சங்குப்பூ அல்லது கிளிட்டோரியா இந்த பூவை தடவிக்கங்க. இப்போ உங்கள் கையில் ஒரு ஊதா நிறத்திலான ஒரு கொடி இருக்குது. இது உங்கள் வீட்டில எல்லாம் இருக்கு இல்லையா? ஏர்பட்ஸ். ஸோ வீட்டில் இருக்கிற பொருளாக தான் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இது உங்கள் அம்மாட்ட கேட்டு வாங்கிக்கங்க. உனக்கு எதுக்கு இவ்வளோ பெரிய எலுமிச்சை அப்படின்னு கேட்பாங்க. நீ ஃபுல்லாக கேட்கக்கூடாது, எனக்கு ஒரு சின்ன பீஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டு வாங்கிக்க. தேங்க்யூ. நல்லா கவனிங்க. சாதாரண லெமன் ஜூஸ். இங்கே ஏற்கனவே நாம் ஒரு பூவை தடவி வச்சுருக்குறோம். கலர் மாறுதா? எஸ், பியூட்டிஃபுல்லாக பிங்க் கலரில் மாறி இருக்கா? எஸ், வச்சுருங்க. இப்போ எல்லாரும் செய்ய போகிறோம் அதை. சோப்பு தண்ணி, சரியா? வீட்டில் இருக்குல்ல சோப்பு தண்ணி பச்சை நிறத்தில் மாறியதா? இப்போ எல்லாரும் இதை செய்து பார்க்கலாம். எல்லாருக்கும் நான் ஏற்கனவே இதை உங்களுக்காக வரைஞ்சி கொண்டாந்துருக்கேன். ஸோ இன்னும் நல்லா பெர்ஃபெக்டாக காய வச்சுட்டு நீங்கள் இதை பயன்படுத்தினீங்கன்னா சகப்பு, வெள்ளை, பச்சையாக மாறிடும். நம்ம முதல்ல தேய்ச்ச கலர் ஊதா நிறத்தில் இருந்துச்சு இல்லையா? ரைட். ஓகே 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 செஞ்சு கொண்டாந்துருக்கிறேன். ரெண்டு பேருக்கு ஒன்று வாங்கிக்கோங்க. இதில் இப்போ லெமன் ஜூஸ் தடவி பார்க்கலாம். அப்போ கொஞ்சம் பெரிய பிள்ளைங்க அவங்க செய்வாங்க, நீங்கள் பாருங்க. எஸ் எஸ் எஸ், உங்களுக்கெல்லாம் சாக்லேட். அவ்வளோதான். உட்காருங்க. வாங்கினவங்க
வாங்கினவங்க இங்கே வந்து அதை வச்சு தொட்டு நீங்கள் தடவி பார்க்கலாம். ஏதாவது ஒரு பக்கம் மட்டும் தடவுங்க, மேல் பக்கம் மட்டும் அல்லது கீழ்ப்பக்கம் மட்டும் தடவுங்க, ரெண்டு லைன் தடவக்கூடாது. அப்படியே வரிசையாக நில்லுங்க. மேக் அ லைன், அப்படியே வரிசையாக நில்லுங்க. பிங்க் கலரும் வரும், பிங்க் கலர் வரும். நான் என்னன்னு சொல்கிறேன், அங்கே போய் லைனில் நில்லுங்க. அந்த பின்னாடி நிற்கிறவங்க இந்த இதை தடவிக்கலாம், அப்படி சும்மா தேய்ச்சி விடுங்க. இந்த இன்னொரு பக்கம் இதை தடவும். நீங்கள்லாம் உட்காருங்க, கொண்டாந்து காட்டுவாங்க. அப்படியே காட்டுங்க, க்ரௌடு காட்டுங்க. இந்த ஃப்ளாகை பார்த்தீங்களா, அப்படியே அழகா பிங்க்கு, ஒயிட்டு, க்ரீன், நம்ம தேசிய கொடி மாதிரி அழகாக வந்துருச்சு. அந்த இதை கொடுங்கப்பா. எஸ், எதில் தேய்ச்சிருக்கீங்க, எதில் தேய்ச்சிருக்கிறீங்க? இங்கே தொடக்கூடாது, இதில் தொடக்கூடாதுப்பா. கலர் மாறுதா, கலர் மாறுறது தெரியுதா? க்ரீன் கலருக்கு வந்துருச்சு. போயிருங்க, இடத்துக்கு போங்க. நீங்கள் எதில் இன்னும் ஒன்றுமே தடவலையா? லெமன் போட்டிங்க. இதில் மறுபடியும் லெமன் போடுங்க. கலர் மாறப்போகுது, பார்க்குறியா? என்ன கலருக்கு மாறுது? க்ரீன், மேலே பிங்காக மாறி இருக்கா? குட். இது லெமன். எங்க எதில் லெமன் சேர்த்துருக்கீங்க? அதில் லெமன் சேர்த்துட்டீங்க. கலர் மாறுதா? ஒரே இது. ஓகே, அப்புறம் கூட வந்து பண்ணுங்க. ஏன்னாப்பா ஏற்கனவே கொண்டு போங்க. ஓடுங்க. கலர் மாறுதா? என்ன நிறம்? க்ரீன், மேலே பிங்க்கு, கீழே பச்சை, நடுவில் ஒயிட், தேசிய கொடி. ஓடுங்க, இடத்துக்கு போங்க. வெரி குட். இறையன்பா, கலர் மாறுதா? தெரியுதா? என்ன கலர் வருது? க்ரீன். வெரி குட். இடத்துக்கு போங்க. எல்லாரும் இடத்துல உட்காருங்க. ஸோ தேசிய கொடி நம்மளால் வரைய முடியுதா? எஸ். ஒரு சிலர் இந்த கலர் எப்படி வந்துச்சு, தேய்ச்சப்போ ப்ளூ கலர் தானே வந்துச்சு அப்படின்னீங்க. செம்பருத்தி பூ எடுத்து, செம்பருத்தி இருக்கு இல்லையா, செம்பருத்தி பூவோட ஒரு இதழை வச்சு இப்படி நீங்கள் தேய்ச்சிங்கன்னா இது ஒரு மாதிரி ரெட்டிஷ் கலரில் வரும். அந்த ப்ளூ வராது. உட்காருங்க உட்காருங்க, காட்டுறேன். இதெல்லாம் இயற்கையிலே நமக்கு கிடைச்சிருக்கிற ஒரு இண்டிகேட்டர்ஸ். இப்போ ஒரு சிலருக்கு ப்ளூ கலரில் இருந்துச்சு, அது வந்து சங்குப்பூவில் இருந்து. ஒரு சிலருக்கு இந்த பிங்க் கலரில் இருந்துச்சு இல்லையா, ஒரு வயலட் கலரில். இது எதுக்கு இங்கே பயன்படுத்துகிறோம் அப்படின்னா, வேதியியலில் வந்து அமிலம், காரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பொருள்கள் புளிப்பாக இருக்கும், ஒரு சில பொருள்கள்
காரத்தன்மை கொண்டதாக இருக்கும். இந்த இடத்துல சாப்பிட்றப்ப பாவக்காய் இது போன்ற பொருள்கள்லாம் அதை வேறுபடுத்துறதுக்காக வேதியியலில் வச்சுருக்கிறாங்க. நம்ம வீட்டில் இந்த மாதிரி இயற்கையான பொருள்கள், செம்பருத்தி பூ, சங்குப்பூ, இதுகளை வச்சு இதை நம்ம வேறுபடுத்திக்கிறோம். அடுத்து சுதந்திர தினம் கொண்டாடுறப்ப கொடி ஏற்றுவாங்க இல்லையா, ஃப்ளாக் ஹாய்ஸ்டிங். யாராவது பிரின்சிபல் அல்லது தலைமை ஆசிரியர் அல்லது விருந்தினர்கள், மாவட்ட கலெக்டர், இவங்கெல்லாம் கொடி ஏற்றுவாங்க. கொடியில் என்னென்ன கலர்ஸ் இருக்கும்? 2 கலர்ஸா, 3 கலர்ஸா, 4 கலர்ஸ். வெரி குட், 4 கலர்ஸ் இருக்கு. நடுவில் ஒயிட்டில் ஒரு ப்ளூ வேற இருக்கும், அதையும் நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். ட்ரை கலர் ஃப்ளாக், 3 நிறம் கொண்டது தான் நடுவில். 24 கோடுகள் இருக்கும். ஓகே, அது பெரிய ஒரு கொடி கம்பம் வச்சுருப்பாங்க, நீளமான கயர் இருக்கும், அதில் கொடி ஏற்றுவாங்க. எஸ், இப்போ நம்ம குட்டியோண்டு கொடி ஏற்ற போகிறோம். கொடி கம்பமே இவ்வளவுதான், குட்டி கொடி கம்பம். குட்டி கொடி கம்பத்தில் கொடி ஏற்ற போகிறோம். நீங்கள் வீட்டில் போய் இந்த கொடி ஏற்றி செஞ்சு பார்க்கலாம். உட்காருங்க உட்காருங்க. நான் கொடி கொண்டாந்துருக்கிறேன், கொடி கம்பமே கொண்டாந்துருக்கேன், என் கைக்குள்ளே தான் இருக்குது. இவ்வளோ குட்டியான கொடி கம்பம், அதுலேயே கொடியும் இருக்குது. ஓகேயா, காமிச்சிடலாமா? இதில் கொடி பறக்காது, ஆனால் கொடி கம்பமே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்கும். இப்படி ஒரு கொடி கம்பம் கைக்குள்ளே அடைக்கிடலாம். எஸ், ஒரு சாதாரணமாக உங்கள் வகுப்பறைகளில் இருக்கக்கூடிய சாக் பீஸை எடுத்துக்கணும். நீங்கள் எல்லாரும் சாக் பீஸ் உங்களுக்கு மிஸ்ஸு தரமாட்டாங்க, தெரியாமல் தூக்கிட்டு வரவும் கூடாது, மிஸ்ஸுகிட்ட கேட்டு வாங்கிக்கணும். வாங்கிட்டு வந்து பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருக்கு இல்லையா, கருப்பு ஸ்கெட்சு, அதை இந்த அடியில் தடவணும். பிளாக் கலர் தடவிட்டு கொஞ்சோண்டு தண்ணி, இந்த பாட்டில் மூடி இருக்கு இல்லையா, இந்த பாட்டில் மூடியில் தண்ணி வச்சு இதை அப்படியே அந்த தண்ணியில் டிப் பண்ணிடுங்க. ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா உங்கள் சாக் பீஸ் இப்படி கலர்ஃபுல் சாக் பீஸாக மாறிடும். மேலே இந்த சகப்பு வரும், நடுவில் ஒயிட் இருக்கும், கீழே இந்த க்ரீன் கலர் இருக்கும். நான் செகண்ட் டைம் பண்ணவும் அந்த க்ரீன் கொஞ்சம் மேலே ஏறிடுச்சு. ஃபஸ்ட் டைம் பண்ணிங்கன்னா மேலே இந்த ஆரஞ்சு வரும், நடுவில் அப்படியே ஒயிட் இருக்கும், சாக் பீஸோட ஒயிட்டு, கீழே அழகான க்ரீன் கலர் இருக்கும். ஸோ தேசிய கொடி, தேசிய கம்பமாக உங்களோட குட்டி சாக் பீஸாக மாற்றிட முடியும். இந்த எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாம் செஞ்சு பார்க்கலாமா? சாக் பீஸ் எல்லார்ட்டையும் கிடைக்கும். அவங்க மிஸ்ஸுட்ட மேம் எனக்கு ஒரு சாக் பீஸ் வேணும்னா கொடுத்துருவாங்க. பிளாக் கலர் ஸ்கெட்ச் இருக்கும், அடிப்பகுதியில் தடவணும். இந்த இடத்துல மட்டும் தடவுனா போதும். பிளாக் கலர் ஸ்கெட்ச் தடவிட்டு தண்ணியில் டிப் பண்ணிடுங்க. அழகாக இப்படி கொஞ்சோண்டு இந்த இடத்துல கொஞ்சோண்டு தடவுனீங்கன்னா போதும். ஒரு 10 நிமிடத்திற்குள்ளே அப்படியே கலர்ஸ் அழகாக ஏறி நிற்கும். ஏன்னா லேபில் வேதியியல் ஆய்வுக்கூடங்களில் நிறையா கலர்ஸ் உண்டாக்குறாங்க, ஆனால் கருப்பு கலரை அவங்களால உண்டாக்க முடியலை. என்ன பண்ணுறாங்க, ஏற்கனவே இருக்கிற கலர்ஸ் சிகப்பு, பச்சை, ஊதா இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்தால் கருப்பு வந்துடும். ஸோ பிளாக் கலர் இங்கே வந்து அப்படியே பிரிகை அடைஞ்சு, கருப்பு நிறம் அப்படியே பிரிகை அடைஞ்சு அப்படியே மேலும் கீழுமாக ஏறுது. இதுக்கு கெமிஸ்ட்ரியில் நிறையா விளக்கம் சொல்லுவோம், குரோமோட்டோகிராஃபி, நிறப்பிரிகை அப்படின்னு சொல்லுவோம். நீங்கள் அதுக்கெலாம் போக வேணாம், ஜஸ்ட்டு சாக் பீஸை வச்சு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் செஞ்சு பாருங்கள். இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? ஈஸியாக எல்லோரும் செய்யக்கூடியதான் இந்த இது. அடுத்து தண்ணீரை வச்சு ஒரு சில வேதியியல் பண்ண போகிறோம். தண்ணீர் நம்ம வீட்டில் இருக்கா? எல்லார் வீட்லையும் தண்ணி இருக்குது. நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த உலகம்னே தண்ணி தான். ரொம்ப மற்ற எது வேணாலும் இல்லாமல் இருக்கலாம், தண்ணீர் கட்டாயம் வேண்டும். தண்ணீரை வச்சு ஒரு சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் பண்ண போகிறோம்.
சும்மா லைட்டாக, ரொம்ப ஃபேரில், அவ்வளோ உயரத்துக்குலாம் போதும். இந்த இவ்வளோ உயரத்துக்கு ஒரு டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. உங்கள் வீட்டில் உங்கள் அம்மாட்ட கேளுங்க, அம்மா நீங்கள் பயன்படுத்தாத நெயில் பாலிஷ் கொடுங்கம்மா அப்படின்னு கேளுங்க. நீங்கள் யூஸ் பண்ணாத நெயில் பாலிஷ் ஏதாவது இருந்தால் கொடுங்க அப்படின்னு கேளுங்க. எல்லார் வீட்லையும் இந்த 2 பொருள் இருக்கு இல்லையா? தண்ணீர் இருக்கும், நெயில் பாலிஷ் இருக்கும். தீப்பெட்டி. தண்ணி தீயை அணைக்கும் தானே? தண்ணீர் பட்டா தீ அணைஞ்சு போயிடும். ஈரமாக இருந்தால் தீ பிடிக்காது இல்லையா? இல்லை இல்லை, அவ்வளோ உயரத்துக்கு போகாது. போகாது. இது செய்யும் பொழுது கட்டாயம் நீங்கள் உங்கள் அம்மா அப்பாவை கூட வச்சுக்கணும். சரியா? தீக்குச்சி பொருதும் பொழுதெல்லாம். என்ன சார்? எஸ், தண்ணியில் தீப்பிடிச்சு எரியுதா? எஸ். அப்போ நீர் எரியும். அது மந்திரம் கிடையாது. அங்கே உள்ள நம்ம நெயில் பாலிஷ் ஒரு எரியக்கூடிய பொருள். அதனால தண்ணீராக இருந்தாலும் அது எரியுது அழகா. ஸோ யாராவது நான் தண்ணியில் ஜோதி உண்டாக்குறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்பக்கூடாது. அதில் ஏதோ ஒரு வேதிப்பொருள் இருக்குது அப்படின்னு அர்த்தம். தண்ணீர் ஆக்சுவலாக இங்கே எரியலை. தண்ணீரில் நாம் மிக்ஸ் பண்ணி இருக்கிற அந்த ஒரு நெயில் பாலிஷ் எரியக்கூடிய பொருள். அதனால அது தீப்பிடிச்சு எரிஞ்சு. அடுத்து தண்ணீர் நடக்க போகுது. நடக்கும் நீர், வாக்கிங் வாட்டர். தண்ணீர் நடக்க போகுது. சொல்லுங்கய்யா. வெரி குட், வெரி குட். நெயில் பாலிஷ் பெட்ரோல்ல இருந்து எடுத்தது. தண்ணீர் கிட்ட ஆக்சிஜன் இருக்கு. ஒரு ஹைட்ரஜன், 2 ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் அண்ட் ஒரு ஆக்சிஜன் ஆட்டம். ஆக்சிஜன் இல்லாமல் ஃபயரால் எரிய முடியாது. ஸோ எரியுது. வெரி குட். ஓகே, இங்கே நீங்கள் சொன்னதில் பாதி கரெக்டு. அதாவது நெயில் பாலிஷ் பெட்ரோல்ல இருந்து செய்கிறாங்க, அதனால் அது எரியுது. தண்ணிக்குள்ளே ஆக்சிஜன் இருக்கிறதுனால எரியுது, அந்த கான்செப்ட் இங்கே இல்லை. சரியா? அது வேற. இங்கே சும்மா தண்ணி மேலே அதை ஊற்றி வச்சுருக்குறோம், அவ்வளோதான். வெரி குட். நீங்கள் ஓடி அங்கே சாக்லேட் எடுத்துக்கலாம். அழகா பதில் சொன்னீங்க. சயின்ஸ் கான்செப்ட் நிறையா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, எடுத்துக்கங்க. ஓகே, குட். நைஸ். அடுத்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் நீங்கள் எல்லாரும் வீட்டில் பண்ணி பாருங்கள். இப்படி உங்கள் வீட்டில் காலியான வாட்டர் பாட்டில்ஸ் இருக்கு இல்லையா? அதை உங்கள் பெற்றோர் உதவியோட கட் பண்ணிக்கங்க. சின்ன நைஃப் வச்சு, சிசர்ஸ் வச்சு கட் பண்ணிக்கங்க. ரைட். உங்களுடைய
வாட்டர் கலர் பெயிண்டிங் பாக்ஸ் இருக்கும் இல்லையா, வாட்டர் கலரில் இப்படி பெயிண்ட், அந்த வாட்டர் கலர் இது இருக்கும் இல்லையா, பாட்டில்ஸில் இருக்கும் அல்லது வட்ட வட்டமாக இருக்கும், ஏதோ ஒன்று நீங்கள் பயன்படுத்துங்க. அதை கொஞ்சம் கரைச்சி இப்படி கலர்ஸ் உண்டாக்கிக்கங்க. நடுவில் ஒரு பாட்டில் கேப் விட்டுக்கங்க. இன்னும் ஒரு பாட்டில் இருந்துச்சு, இந்த சைஸ் பாட்டில். எஸ், தேங்க்யூ. ஓகேயா, 4 கலர்ஸ், 4 கலருக்கு நடுவில் ஒரு 3 எம்டி பாட்டில் வச்சுருக்கிறோம் இல்லையா. இப்போ உங்கள் வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கக்கூடிய டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கங்க. இந்த டிஷ்யூ பேப்பரை அப்படியே மடக்கிக்கங்க, உருட்டிக்கலாம், மடக்கிக்கலாம். சரியா, எல்லாமே உங்கள் வீட்டில் கிடைக்கக்கூடிய பொருள்கள் தான். இப்படித்தான் நீங்கள் கெமிஸ்ட்ரியை லேர்ன் பண்ணணும். வேதியியலை நம்மை சுற்றி நிறைய வேதியியல் நடக்குது. இப்படி ரோல் பண்ணிவிட்டு அதை எக்ஸாக்டாக சமமாக ஈக்குவல் பார்ட்ஸாக 2 பார்ட்டாக பிரிச்சுக்கங்க. பிரிச்சுட்டு தான் இப்படி இதில் டிப் பண்ணி வச்சுருங்க. இது கொஞ்சம் மெதுவாக நடக்கும், ஏன்னா வாக்கிங் வாட்டர் தான். நான் நடந்து போனால் பைய தான் போகும். இதை அப்படியே செஞ்சு வச்சுருங்க. ஒரு 10 நிமிடம் 15 நிமிடம் கழித்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற தண்ணீர்லாம் அப்படியே நடந்து பக்கத்து பாட்டிலுக்கு போயிடும். வீட்டில் போய் செஞ்சு பாருங்கள். அது மஞ்சள் கலராகவும் இருக்காது, ஊதா கலராகவும் இருக்காது, ரெண்டும் மிக்ஸ் ஆகி ஒரு புது கலர், உங்களுக்கு அழகான கலர் கிடைக்கும். வெரி குட், வெரி குட். உட்காரு. இது நடக்கும் வாட்டர். அடுத்து தண்ணி ஓடும். இப்போ ஓட போகுது. இவ்வளோ நேரம் நடந்துச்சு, இப்போ ஓட போகுது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக நடக்கும். உங்கள் வீட்டுக்கு பிரியாணி ஆர்டர் வந்திருக்கும் இல்லையா, பார்சல் வந்திருக்கும் இல்லையா, அந்த டப்பாவை எடுத்துக்கங்க. ஓகேயா, அதில் சாதாரண தண்ணி எடுத்துக்கங்க. உட்காருங்க, உட்காருங்க, இடத்துல உட்காருங்க. உட்காந்து பார்த்தீங்கன்னா தான் மற்றவங்களுக்கு தெரியும். டிஷ்யூ இப்படி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு டிஷ்யூ பேப்பரை எடுத்துக்கங்க. டிஷ்யூ பேப்பர், இந்த மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் பென்
ஏதாவது ஒன்று உங்கள் வீட்டில் இருக்கிறத பயன்படுத்திக்கலாம். மார்க்கர் அல்லது ஸ்கெட்ச் பென். இங்கே பாருங்க, இதை நான் கொஞ்சம் பட்டையாக எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். இந்த பாதி வரைக்கும் அப்படியே உனக்கு எந்தெந்த கலர்லாம் பிடிச்சிருக்கோ அந்த கலர்லாம் அப்படியே வரிசையாக அடிச்சுக்கிட்டே வா. ஏதாவது உனக்கு பிடிச்ச ஆர்டர், ஒன்றும் ரூல்லாம் இல்லை. இப்படி இந்த பக்கமும் அடிச்சுங்க, ரெண்டு பக்கமும். நான் ஏற்கனவே உங்களுக்காக ப்ரிப்பேர் பண்ணி கொண்டாந்துருக்கிறேன். இந்த பார், சரிங்களா? அப்படி ரெண்டு பக்கமும் கொண்டாந்துருக்கேன். அப்படியே கொண்டு வந்து இதில் உள்ள டிப் பண்ணிடுங்க. இப்போ தண்ணீர் ஓட ஆரம்பிக்கும், அங்கேருந்து இங்கே அழகாக ஓடி ஆரம்பிப்பாருங்க. உட்காருங்க. பச்சை கலர் ஓடி ஆடுறது தெரியுதா? அப்படியே கொஞ்சம் நேரம் டைம் கொடுங்க. இங்கே இருக்கிற கலர்லாம் அப்படியே இங்கே வரும், இங்கே இருக்கிற கலர்லாம் அப்படியே இங்கே வரும். கேப்பிலரி ஆக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம், தந்துகி தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இதில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன துளை வழியாக அப்படியே இங்கே இருக்கிற கலர்ஸ் எல்லாம் அப்படியே மூவ் ஆகி இங்கே வரும். ஓகேயா? ரைட். அது வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும். அது முடிகிறப்ப அது என்னன்னு பார்ப்போம், அது என்ன நடக்குது. ஓகே, இது அடுத்த ஒரு நம்மை சுற்றி இருக்கக்கூடிய கலர்ஃபுல் கெமிஸ்ட்ரி, நம்ம வீட்டில் செய்யக்கூடிய ஒரு அழகான சின்ன எக்ஸ்பெரிமெண்ட். டிஷ்யூ பேப்பர் வீட்டில் இருக்குது, ஸ்கெட்ச் பென் வீட்டில் இருக்குது. ரைட். அடுத்து இது வாட்டுக்கு நடந்துக்கிட்டே இருக்கட்டும், நம்ம பார்ப்போம் அப்புறமா. சரியா, என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இப்போ அடுத்து வந்து கெமிஸ்ட்ரியை பயன்படுத்தி, வேதியியலை பயன்படுத்தி நம்ம எல்லாரும் ஒரு சிபிஐ ஆஃபீஸராக மாற போகிறோம். சிபிஐனா என்ன? அது ஒரு போலீஸில் அது ஒரு வகை. கேள்விப்பட்டிருக்கீங்களா சிபிஐ? சிபிஐ ஆஃபீஸர். ஏதாவது ஒரு தப்பு நடந்துருச்சுன்னா அந்த தப்பை கண்டுபிடிச்சிருவாங்க. இப்போ நான் இங்கே வந்தப்போ ஒரு கீ செயின் கொண்டு வந்தேன். அந்த கீ செயின் தொலைஞ்சு போச்சு. யாரோ எடுத்துருக்கிறீங்க, உங்களில் யாரோ தான் எடுத்து வச்சுருக்கிறீங்க. அவங்கள கண்டுபிடிச்சிருவோமா? யார், நீயா? அவங்கள கண்டுபிடிக்க போகிறோம். சிபிஐ ஆஃபீஸர்ஸ் என்ன பண்ணுவாங்க? போலீஸோடு அப்படியே வருவாங்க, கையில் அரெஸ்ட் வாரண்ட். இங்கே நம்ம அப்படிலாம் பண்ண போல, நம்ம வந்து வேதிப்பொருள்களை பயன்படுத்தி கண்டுபிடிக்க போகிறோம். ஓடியாங்க, நான் யார் யார் கூப்பிட்றேன்னு அவங்க மட்டும் வரணும். ஓடியாங்க. இல்லை நீங்கள் எல்லாரும் இங்கே நில்லுங்க. எனக்கு ஓ மேலே சந்தேகமாக இருக்குது. கீ செயின் எடுத்தீங்களா? இல்லை. அப்படியே ஏய், கையை தூக்கக்கூடாதுரா. இது கீ செயினை எடுத்தவங்களை தேடிக்கிட்டு இருக்கேன். நீ ஓடியா. கம்மியா ஏன் இல்லைங்க, நீ எடுத்தியாப்பா? அப்போ இதுலேருந்து உட்காந்துருக்கேன், எனக்கு ஓ மேலே சந்தேகமாக இருக்குது. ஓடியா, இங்கே ஓடியா. நீங்கள் நடுவில் நில்லுங்க. எஸ், நீங்கள் இங்கே நில்லுங்க. 3 பேரும் பேர் சொல்லுங்க.
மதி, மதிவதனி, ரிசாந்த், மித்ரா. இந்த 3 பேரில் யாரோ ஒருத்தவங்க தான் எடுத்திருக்கிறாங்க. கண்டுபிடிச்சிருவோமா? கண்டுபிடிச்சிருவோம். நான் நிறையா இங்கே குட்டி குட்டி பொருள்கள் வச்சுருக்கிறேன். இந்த குட்டி குட்டி பொருள்களை வச்சு கண்டுபிடிக்க போகிறேன். வேதியியல் மூலமாக இதில் யார் எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு கண்டுபிடிக்க போகிறேன். கையை நீட்டுங்க. வலது கையை எல்லாரும் நீட்டுங்க. இல்லை, வலது கை வேணாம், இடது கையை நீட்டுங்க. நல்லா இது பண்ணிக்கோங்க. எஸ். நான் தடவுன உடனே அப்படியே மூடிக்கணும். ஓகேயா? இரு நல்லா. நல்லா இறுக்கி மூடி வச்சுக்க. நான் சொல்கிறது வரைக்கும் திறக்கக்கூடாது. ஓகேயா? ரைட். மூடி வச்சுக்க. ரைட். நீங்களாம் உட்காருங்க, அமைதியாக உட்காருங்க. நீங்கள் திறக்கவே கூடாது. முடிக்கோ. 3 பேர் மூடி வச்சுக்கங்க. சுண்ணாம்பு சுண்ணாம்பே போட்டு கையை மூடி வச்சிருக்கீங்களா? இந்த சும்மா பொருள்கள் தான் அங்கங்கே வச்சுக்கிட்டது. யாருக்காவது பயமா இருக்கா? எடுத்தவங்க பயப்படணும். எடுத்தீங்களா? இல்லை. இன்னொரு வேதிப்பொருள். நான் சொல்றவங்க மட்டும் கையை விரிக்கணும். சரியா? யார் கையில் கையை விரிப்பா? அப்படி காட்டுங்க. அவங்களுக்கு காட்டுங்க. ஒன்றும் ஆகலை. கையை மூடிக்கங்க. அல்லது சும்மா வச்சுக்கலாம். நீங்கள் கையை விரிங்க. ஒன்றும் காணாம். கையை காட்டுங்க. காணாம். நீங்கள் கையை காட்டுங்க. ஒரு மாதிரி பிங்காக மாறி இருக்கு. நீங்கள் 3 பேர், நீங்கள் 2 பேர் கையை காட்டுங்க. இப்படி காட்டுங்க. மற்றவங்களுக்கு அங்கே பாரு, ஒரு பிங்க் தெரியுதா? இவங்க தான் என்னோட கீ செயினை எடுத்திருக்கிறாங்க. எங்கே வச்சிருக்கிறீங்க என்னோட கீ செயினை? ஒரு நல்ல க்ரீன் கலரில் மிளகாப்பழமாக தொங்குச்சு. அழகான கீ செயின். நீங்கள் இங்கே வாங்க, உங்களை கண்டுபிடிச்சிருவோம் எங்கே இருக்குன்னு. மற்றவங்களாம் அப்படியே இருங்க. எங்கே உட்காந்துருக்கீங்க நீங்கள்? இந்தா பாரு, எடுத்து அம்மா கிட்ட கொடுத்துட்டு வந்திருக்கிறேன். அங்கே பாரு, அழகான கீ செயின். இந்த கீ செயின் தான் என்னோட கீ செயின். பார்த்தீங்களா? இந்த கீ செயின் தான் கொண்டாந்துருந்தேன். அம்மாட்ட கொடுத்துட்டு வந்துட்டாங்க. அப்படியா? இல்லை. வெரி குட். வாங்க. குட்டி பாப்பாவுக்கு நல்லா கை தட்டிருங்க. அவங்க கீ செயின் எடுக்கலை. நான் தான் அங்கே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு வந்தேன். ஓகேயா? பாப்பா இடத்துல ஒளிச்சு வச்சுட்டு வந்தேன். இந்த கீ செயின் உங்களுக்கு தான் கிஃப்ட்டு. ஓகேயா? நீங்கள் 3 பேரும் வந்து கையை கழுவிடுங்க. இதில் வந்து கையை கழுவிடுங்க. சும்மா கையை விட்டு கழுவிடலாம். எஸ். அது ஒன்றும் இல்லை, நம்ம சாதாரண சுண்ணாம்பு தான். 3 பேர் சாக்லேட். குட். இது வந்து வேதியியல்ல ஃபினாப்தலீன் அப்படின்னு ஒரு வேதிப்பொருள் வச்சுருக்கிறோம். அதில் சுண்ணாம்பு சேர்த்தா அந்த மாதிரி நிறம் மாற்றம் இருக்கும். ஒரு சிலர் இதை வச்சு ஏமாற்றுவாங்க. நான் சுண்ணாம்பு போட்டு பார்க்குறேன், வெத்தலை போட்டு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஏமாற்றுவாங்க. அது ஏமாற்றுறது, நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அது சாதாரண நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு வேதி வினைகள் தான். டைம் இருக்கா? நம்ம பாட்டுக்கு போகலாமா? அடுத்து கேமிலியான்.
பச்சோந்தி அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் இல்லையா? என்னது அது? எதுக்காக அதை சொல்கிறோம்? எது அது? என்ன அப்படி ஃபேமஸ் அது? ஆ எஸ், இருக்கிற இடத்திற்கு ஏற்றாற் போல கலரை மாற்றிக்கிட்டே இருக்கும். அதுதான் பச்சோந்தி. இங்கே அப்படி ஒரு சோதனை செய்து பார்க்க போகிறோம். இந்த அதுக்குள்ள அந்த நடந்து போன இதை பார்த்தீங்களா? இங்கே பாருங்க, அழகாக மாறிடுச்சு பாருங்க. ஓடி போய் அப்படியே மாறி இருக்குது. ஓகேயா? இன்னும் கொஞ்சம் நேரம் வச்சுருந்தீங்கன்னா ஃபுல்லாக மாறிடும். அதே போல் இங்கேருந்து தண்ணி நடந்து போய்கிட்டு இருக்கா, தெரியுதா? எம்டி பாட்டில் வச்சுருந்தோம். உட்காருங்க, அப்படியே உட்காந்து பார்க்கலாம். எம்டி பாட்டில் வச்சுருந்தோம், இங்கேருந்து தண்ணீர் நடந்து போய்கிட்டே இருக்குது. உட்காருங்க. உட்காருங்க. இதில் பண்ணிடுவோமா? இது ஒரு உப்பு மெடிக்கல் ஷாப்பில் கிடைக்கும், வீட்டில் பெரும்பாலும் இருக்காது, அல்லது மருத்துவமனைகளில் வச்சுருப்பாங்க. நான் அந்த உப்பை கொஞ்சோண்டு எடுத்துக்கிறேன். கொஞ்சமாக எடுத்துக்கிட்டாலே போதும். இப்போ நான் அதில் தண்ணீர் கலக்க போகிறேன். நல்ல அழகான கலர் வரும். ஒரு நல்ல இண்டிகோ வயலட் கலரில் வருதா? நல்லா டைலூட் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் நிறையா எடுத்துட்டேன் போல். இவ்வளவு டைலூஷனாக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேயா? சாதாரண இந்த பிளாஸ்டிக் ஸ்பூன் இதுகளை வச்சு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்னொரு பொருள் இந்த குளுக்கோஸ். எல்லார் வீட்டிலும் இருக்கும் இல்லையா? குளுக்கோஸ். குளுக்கோஸ் சாப்பிடலாம், சாப்பிட்ற பொருள் தான். சரியா? நல்லா இனிக்குமா? வெரி குட், சாப்பிட்டு பழகி இருக்கிறீங்க. இது ஒரு சின்ன வேதிப்பொருள். ஓகேயா? சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு சொல்லுவோம் அந்த வேதிப்பொருளை. இப்போ பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டுன்னு ஒரு வேதிப்பொருள் வச்சுருக்கிறோம். குளுக்கோஸ் எடுத்துருக்குறோம், கலக்க போகிறோம். ஏதாவது நிறமாற்றம் நடக்குதான்னு பாருங்க. தள்ளி இருங்க. ஒயிட் கலரில் வந்துச்சு. அப்படியே கொஞ்சம் நேரம் வச்சுருப்போம். ஓகேயா? கொஞ்சம் இன்னும் டைம் எடுத்துக்கிட்டா ஒவ்வொரு கலராக மாறிக்கிட்டே இருக்கும். 5 கலர் வரும். பச்சை கலர் வரும், சரியா? அப்படி டார்க் ஊதா வரும், அப்படியே கருப்பில் போய் நிற்கும். ஓகே.
இது அடுத்து ரொம்ப சிம்பிளானது. ஒரு பாட்டிலில் தண்ணி எடுத்துக்கோங்க. சாதாரண டம்ளரில் தண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சின்ன மூடி, பாட்டிலோட மூடி இருக்கும் இல்லையா, கொஞ்சம் பெரிய மூடி, அதில் தேங்காய் எண்ணெய் ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கோங்க. அப்புறம் உங்கள் அம்மாட்ட கேட்டு உங்கள் வீட்டில் கேசரி ஒன்று தயார் பண்ணுவாங்க இல்லையா, அந்த கேசரி பவுடர் அப்படின்னு ஒரு பவுடர் இருக்கும். பவுடராக இருக்கும் அல்லது இப்படி லிக்யூடாக கூட இருக்கும். ஒவ்வொரு வீட்லேயும் ஒரு சில வீட்டில் பவுடர் வச்சுருப்பாங்க, லிக்யூட் வச்சுருப்பாங்க. அதை லேசாக இந்த இதில் விட்டுக்காங்க, 2 ட்ராப் 3 ட்ராப். இப்போ என்கிட்ட 2 விதமான கேசரி பவுடர் இருக்குது. பச்சை கலர், மஞ்சள், நிறையா கலரில் இருக்கும். உங்கள் அப்பாவோடைய மொபைல் ஃபோனை வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு அதில் டார்ச் ஆன் பண்ணிக்கோங்க. அதில் டார்ச் லைட் ஆன் பண்ணிவிட்டு டார்ச்சுக்கு கீழே அப்படி வச்சுருங்க. இப்போ நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண அந்த ஃபுட் கலர் இருக்கு இல்லையா, ஃபுட் கலரை கொண்டாந்து மேலே ஊற்றிடுங்க. இன்னும் கூட கொஞ்சம் எண்ணெய் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. வெவ்வேறு கலர்ஸ் சேர்க்குறப்ப அப்படியே அழகாக ஒவ்வொரு கலரும் மேலும் கீழும் அப்படியே போய்கிட்டு வந்துக்கிட்டே இருக்கும். நல்லா பெரிய பாட்டிலில் பண்ணிங்கன்னா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். வான வேடிக்கைன்றது வானத்தில் கலர்ஃபுல்லாக மாற்றுறது. நீங்கள் உங்கள் வீட்டிலையே வெவ்வேறு கலர், இப்போ நான் ஒரே கலர் வச்சுருக்கிறதுனால ஒரே கலரில் நீங்கள் பச்சை கலர், மஞ்சள் இதெல்லாம் பயன்படுத்தினீங்கன்னா உங்கள் வீட்டுக்குள்ளேயே வேடிக்கையை கொண்டாந்துடலாம். ரைட். இப்போ கடைசியாக அபிஷேகம், சாமிக்கு அபிஷேகம் பண்ணுவது அப்படின்னு ஒன்று இருக்கா. பால் ஊற்றுவாங்க, பால் அபிஷேகம். மஞ்சள் ஊற்றுவாங்க, மஞ்சள் அபிஷேகம். இங்கே எண்ணெய் ஊற்றுவாங்க, தண்ணீர் ஊற்றுவாங்க, பூ போடுவாங்க. இங்கே நம்ம சாமியை கொண்டு வரல, அதுக்கு பதிலாக ஒரு அழகான ஒரு பெண் சிலையை வச்சுருக்கிறோம். இப்போ இந்த சிலைக்கு நாம் அபிஷேகம் செய்ய போகிறோம். முதல்ல வேதிப்பொருள்களால் சாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது மாதிரி. ஓகேயா? ஒரு கலர் வருதா? எஸ். இப்போ அந்த கலரை காணா போய்க்க போகிறோம். அந்த கலர் வெள்ளையாக மாறிடும். பாருங்க, இப்போ நான் ஊற்றின கலர் ஒன்று கூட உள்ளே இல்லை. இங்கே பாருங்கள், வெள்ளை கலரில் மாறிடுச்சு. இதுலேயும் இல்லை. காமிக்கிறேன் உங்களுக்கு. நீங்கள் தள்ளிடுங்க, நீங்கள் அங்கே இருங்க. இங்கே பாருங்கள், நான் ஊற்றின கலரே இல்லை பார், தண்ணி மாதிரி ஆயிடுச்சு பார். ஓகேயா? இங்கே பாரு, யாரும் நிறையா பேர் நம்பாமல் எட்டி எட்டி பார்க்குறீங்க உள்ளே வச்சுருக்கிறேன்னு. இதா பார், உட்கார் உட்கார். இது எவ்வளோ டார்க்காக இருக்குது. சரியா? அடுத்து அபிஷேகம் பண்ணுறேன். அப்படியே அந்த கலர் எல்லாம் மாறிடும். மாறிடுச்சா? எஸ் எஸ் எஸ். ஓடுங்க, உட்காருங்க. இது ஒரு முதல் அபிஷேகம் முடிஞ்சு. இதை பாருங்க, உள்ள அந்த கலரே இல்லை. இதான் தண்ணி போல் உங்கள் கண்ணு முன்னாடியே ஊற்றி காட்டுறேன் பாரு. போயிடுச்சு. ஓகே. அடுத்தது
அடுத்து இது வெள்ளை கலரில் இருக்கா? பால்னு வச்சுக்கோங்க. பாலில் அபிஷேகம் பண்ண போகிறோம். ஓகேயா? இப்போ அது என்ன நேரத்தில் மாறப்போகுதுன்னு பாருங்க. உட்காருங்க. அழகா மஞ்சள் அபிஷேகம் நடக்குதா? தெரியுதா? மஞ்சள் நிறம் தெரியுதா? எஸ். உட்காருங்க. இது என்னன்னா, அப்போதான் உங்களுக்கு இந்த செம்பருத்தி பூ காமிச்சேன் இல்லையா, அந்த செம்பருத்தி பூவோட தண்ணீர் தான் இது. செம்பருத்தி பூவை தண்ணியில் ஊற போட்டால் இந்த மாதிரி ஒரு பிங்க் கலர் வந்துடுது. இதை வச்சு இப்போ அபிஷேகம் பண்ண போகிறோம். தள்ளி உட்காருங்க. ஒரு சின்ன பாட்டில் எடுத்தோம். ஓகேயா? ஒரு லைட்டாக பிங்க் கலர் தான், தண்ணி போல தான் இருக்குது. இது ஒரு அமிலம். சொல்கிறேன். ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துப்போம். கலர் மாதிரி இருக்குது. யாருக்காவது தெரியுதா? அந்த அந்த அகலில் பார்த்தீங்கன்னா தெரியும். உட்காருங்க 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 உட்காருங்க. உட்காருங்க. இப்போ நல்லா பார்க்கலாம். உட்காருங்க. ஒரு பிங்க் கலரில் மாறும். எஸ். ஓகே. உட்காருங்க. ஓகே. நேரம் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால் ஆகஸ்ட் மாதம் நம்ம எல்லாரும் சுதந்திர தினம் கொண்டாடுறோம். இன்னொரு தினம் மிக முக்கியமான தினமும் அனுசரிக்கிறாங்க, கொண்டாடலை. உட்காருங்க. அது யாருக்காவது தெரியுமா? ஆகஸ்ட் மாதம் இன்னொரு முக்கியமான தினம் முடிஞ்சிருச்சு. இது சுதந்திர தினம் இந்தியாவுக்குள்ள மட்டும், உலகம் ஃபுல்லாக அனுசரிப்பாங்க. ஹிரோஷிமா டே அப்படின்னு ஒரு தினம். ஹிரோஷிமா தினம் ஆகஸ்ட் 6ஆம் தேதி. நீங்கள்லாம் இப்போ எந்த வயசில் இருக்கிறீங்க? 2025 இருக்கிறீங்க. 1945 1945ஆம் ஆண்டு 2ஆம் உலகப் போர், வேர்ல்டு வார் 2 அப்படின்னு ஒரு பெரிய போர் நடந்துச்சு. போர் நடந்தா மக்களுக்கு தண்ணீர் கூட கிடைக்காது, உணவு கிடைக்காது, ரொம்ப கஷ்டப்படும். இப்போ நமக்கெல்லாம் அப்படிலாம் எதுவும் நடக்கலை. நம்ம வாட்டுக்கு காலை சாப்பாடு சாப்பிட்டோம், வந்து ஜாலியாக ஏசி ரூமில் உட்காந்து பாடம் கற்றுக்கிட்டு இருக்கிறோம். போர் நடந்துச்சுன்னா இதெல்லாம் நடக்காது, தண்ணீரே கிடைக்காது. 1945 வேர்ல்டு வார் 2 எல்லா நாடுகளும் சண்டை போட்டுருக்காங்க. இப்போ டிவியில் அப்பப்போ பார்ப்பீங்க, ஏதாவது ஒரு நாடு இன்னொரு நாடை ஒரு சண்டை போடும். உலகத்தில் இருக்க அத்தனை நாடுகளும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சு. அப்போ கடைசியாக அந்த சண்டைகளை நிறுத்துவதற்காக அமெரிக்க நாடு ஒரு அணுகுண்டை போட்டது, நியூக்ளியர் பாம், ஹிரோஷிமா என்கிற நகரத்தின் மேல். 2 நாள் கழிச்சு ஆகஸ்ட் 9ஆம் தேதி இன்னொரு அணுகுண்டு, நியூக்ளியர் பாம், நாகசாகி அப்படின்ற இன்னொரு சிட்டியில், நம்ம மதுரை சிட்டி சொல்கிறோம் இல்லையா, ஹிரோஷிமான்றது ஒரு சிட்டி,
நாகசாகின்றது ஒரு சிட்டி. இந்த 2 சிட்டிலையும் அணுகுண்டு போட்டாங்க. அணுகுண்டு போட்டால் கைதட்ட முடியுமா? போட்ட அடுத்த நிமிஷம் எல்லாரும் இறந்து போயிடுவாங்க. மனிதர்கள் இறந்து போவாங்க, விலங்குகள், ஆடு மாடு பறவை கோழி கொக்கு அவ்வளவு இறந்து போயிடும். மரங்கள் அம்புட்டு எரிஞ்சு போயிடும், கட்டடங்கள் அத்தனையும் எரிஞ்சிடும், அப்படியே தரைமட்டம் ஆயிரும். ரொம்ப மோசமான ஒரு துயரமான துக்கமான நிகழ்வு. அதை நினைவு கூர்றோம். இனிமேல் யாரும் இப்படி போர் நடத்தக்கூடாது. நீங்கள்லாம் பிற்காலத்தில் ஐஏஎஸ் அதிகாரியாக மாறலாம், பிரைம் மினிஸ்டராக மாறலாம், எம்எல்ஏவாக மாறலாம். இந்த போர் நடத்தலாம் அப்படின்னு அவங்க தான் முடிவு பண்ணுறாங்க. அப்படி முடிவு பண்ணுற இடத்துக்கு கூட நீங்கள் போகலாம். அப்படி போயிட்டீங்கன்னா தயவு செய்து யாரும் போர் சூழலை உருவாக்கக்கூடாது. அதை சொல்லுகிற தினம்தான் ஹிரோஷிமா தினம், நாகசாகி தினம். சரியா? அதை வச்சு ஒரே ஒரு குட்டி பாடல். இந்த படத்தில் நீங்கள் ஒரு கொக்கு பார்க்குறீங்க இல்லையா, இந்த ஓரத்தில் அந்த ஊரில் அந்த அணுகுண்டு போட்டப்ப ஒரு குட்டி பொண்ணு, உங்கள் வயசு பொண்ணு தான், கொஞ்சம் உயிரோட தப்பிச்சிட்டாங்க. தப்பிச்சு சடாக்கோ சகாக்கி அவங்க பேர், சடாக்கோ சகாக்கி அந்த பொண்ணு பேர். கதிர்வீச்சால் பாதிக்கப்பட்டு ஆஸ்பத்திரியில் படுத்திருக்கிறாங்க. எப்படியாவது நம்ம உயிர் பிழைச்சிருவோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. அவங்க ஊரில் ஒரு பழக்கம் இருக்கு, பேப்பரில் கொக்கு 1000 கொக்கு செஞ்சுட்டா உயிர் வந்துடும், உயிர் பிழைச்சிருவோம் அப்படின்ட்டு. அதனால் அவங்க பெட்டில் படுத்துக்கிட்டே ஆஸ்பத்திரியில் கொக்குகள் செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால 1000 கொக்கு செய்ய முடியலை. பாதி செஞ்சுக்கிட்டு இருக்கிறப்பே அவங்களுடைய உயிர் போயிடுச்சு. இது நான் சொல்கிற இந்த 2 நகரங்களும் ஜப்பான் நாட்டில் இருக்குது. ஸோ அந்த கொக்கின் ஞாபகமாக, அந்த பெண்ணின் ஞாபகமாக, சடாக்கோ சகாக்கி அந்த குட்டி குழந்தையோட ஞாபகமாக ஒவ்வொரு வருடமும் ஹிரோஷிமா தினத்தன்று குட்டி குழந்தைகள்லாம் பொம்மைகள் செய்து அந்த பெண்ணுக்கு அஞ்சலி செலுத்துகிறோம். பெரியவங்க யார் வேணாலும் செய்யலாம். ஜப்பான் நாட்டில் மிகப்பெரிய சிலை வச்சுருக்கிறாங்க. நம்ம ஊர்லெலாம் அரசியல் தலைவர்களுக்கு வச்சுருக்காங்க இல்லையா, அங்கே இந்த கொக்கோட சிலை இருக்குது. வச்சு வேண்டும் சமாதானம், யாரோடையும் நம்ம சண்டை போடக்கூடாது அப்படின்னு சொல்லுகிற ஒரு தினம். இந்த மேலே இருக்கிற 2 லைன் மட்டும் படிச்சுக்கிறேன், பாடுறேன், நீங்களும் பாடணும். அதோட நம்ம நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறோம். சரியா? உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம். பாடுங்க பார்ப்போம். உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம், எங்கும் வேண்டும் சமாதானம், எங்கும் வேண்டும் சமாதானம். உலகினை அழித்திடும் யுத்தமே வேண்டாம், வேண்டும் சமாதானம், என்றும் வேண்டும் சமாதானம். ஓகே, பெரிய பாடல் போகுது இன்னைக்கு. அதை முதல் வரி மட்டும் சொல்லி கொடுத்துருக்கிறேன், படிங்க. ஓகேயா? சொன்ன விஷயம் ஞாபகம் வச்சுக்கிட்டீங்களா? ஸோ இவ்வளோ நேரமும் பொறுமையாக இதெல்லாம் கவனித்த உங்கள் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். வேறு எப்பயாவது வாய்ப்பு கிடைச்சா மறுபடியும் நம்ம செஞ்சு பார்ப்போம் மற்ற இது எக்ஸ்பெரிமெண்ட்லாம். ஓகேயா? தேங்க்யூ எவ்ரி ஒன். நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம். எங்களது அன்பான அழைப்பினை ஏற்று நமது அன்றாட வாழ்விலும் வீட்டிலும் வேதியியல் எங்கு எப்படி கலந்திருக்கிறது என்பதை மிக எளிமையாகவும் வண்ணமயமாகவும் வேதியியல் மீதான ஆர்வத்தை மிக அழகாய் எடுத்துரைத்த நம் சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகள். அனைவரும் கரவொலி எழுப்பவும். மேலும் இந்த நிகழ்வு நடைபெறுவதற்கு அனுமதி அளித்த பொதுநூலக இயக்ககம், பொதுநூலக இயக்குனர், இணை இயக்குனர் மற்றும் கலைஞர் நூற்றாண்டு நூலகத்தின் முதன்மை நூலகர் மற்றும் தகவல் அலுவலர் அவர்களுக்கும் எங்களது மனமார்ந்த நன்றிகள். மேலும் இந்நிகழ்வுக்கு பங்கெடுத்த குழந்தைகள், பெற்றோர்கள் அனைவருக்கும் மிக்க நன்றிகள். நன்றி.